ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் வீட்டில் வந்து எறா கிரேவி வைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். என்னென்ன அதுக்கு தேவையானது வச்சுருக்கோம்னு இப்போ பார்க்கலாம். 1 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு தேவையான தக்காளி, அதுக்கு தேவையான கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுதுகள் வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான சிக்கன் பொடி வீட்டிலையே தயார் பண்ண அது வச்சுருக்கோம். இது வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கோல்டு எண்ணெய் 3 சேர்த்து வச்சுருக்கோம். இதில் அது வாங்க வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிரேவி வாங்க பார்க்கலாம். சட்டி வச்சாச்சு அடுப்பில். சட்டி சூடாகட்டும். இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எறா கிரேவிக்கு இது வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கோல்டு எண்ணெய் 3 சேர்த்து ஊற்றிடும் கலந்து வச்சுருக்கோம். தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கு தேவையான வெங்காயத்தை கொத்திக்கணும். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். வதங்கட்டும். நல்லா ஓரளவுக்கு பொன்னரமாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வந்து தேவையான தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கு. அதை போட்டுக்கலாம். இப்போ தேவையான கொத்தமல்லி போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்படியே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு பச்சை வடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பச்சாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். 2 ஸ்பூன். இதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது வீட்டு அரைச்ச மசால் பொடி 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா வதங்குறவங்க நல்லா பச்சை வாழை பொருள் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து எறாவை போட்டுக்கலாம். ஒரு கிலோ வாங்கினதுக்கு இவ்வளோதான்.
இப்போ இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம். பத்தாருன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையானது. இதுக்கு தேவையான பொடி கொஞ்சம் பத்தலை, கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பத்தாது சிக்கன் பொடி வீட்டிலே அரைச்சது. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறலாம். இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சோண்டு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா பிடிக்கும், அதனால நம்ம தண்ணி ஊற்றலாம். பாருங்க எண்ணெய் அவ்வளோ பிரிஞ்சு இவ்வளோ நல்லா இதாக வந்துட்டு பாருங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். நேரம் இதாகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். அது எவ்வளோ அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக இருந்தது. கொத்தமல்லி போட்டு அப்படி இறக்கிட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எறா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இங்கே வந்து உங்கள் வீட்டை நீங்களும் எப்படி இருந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.